ரூபா நம்ம ஊரோட ₹1 அந்த மாதிரி தான் கம்மி. ₹800 முடிச்சிருக்கோம். 1000 சொன்னதை பாருங்க. நம்ம சைடில் போகிற போட் எல்லாமே வந்து ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு சாய் தேஜ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பங்களாதேஷ் பார்டர் போக போகிறோம் கொல்கட்டாலேருந்து. ஸோ அங்கே போயிட்டு விலாக் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 இடம் இருக்குது ஐடியா. அது போக முடிஞ்சால் போகலாம், இல்லைனா வந்து பங்களாதேஷ் பார்டரு இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இங்கே டீசல் போடலான்னு வந்தோம். அப்படியே டீசலை போட்டு போவோம். அங்கே பங்களாதேஷ் பார்டர் போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க அப்படியே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ₹91, நம்ம ஊரோட ₹1 அந்த மாதிரி தான் கம்மி டீசல் ரேட்டு. ஸோ அப்படியே வாங்க போவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸு. இது கொல்கட்டா அவுட்ரு. இங்கேருந்து 1 hour 46 minutes வருது. A few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே ஸ்டேட் ஹைவே. இங்கேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டரு, 1 hour 20 minutes. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பேலஸாம். ஸோ இப்போ பூட்டு போட்டு இருக்கு, போகிற வழியில் இருந்தது. அதான் பாருங்க, பேலஸ் உள்ள பாருங்க. ஒரு காலத்தில் பெரிய கோட்டையாக இருந்தது. இப்போ பாருங்க எதுவுமே இல்லாமல் அப்படியே ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு. பூத் பங்களா மாதிரி இருக்கு இப்போ பார்க்க. இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு இந்தியா பங்களாதேஷ் பார்டருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். இதே மாதிரி தான் இருக்கு ரோடு. இப்போ வந்து அசாம் மாதிரியே இருக்கு இந்த ரோடெலாம். ஃபுல்லாக க்ரீனிஷாக பாக்கு மரம், வாழை மரம் அந்த மாதிரி. இப்போ பாருங்க, இப்போ 3:18 ஆகுது நம்ம இந்தியன் டைமு. ஆனால் இங்கே ரீச் ஆகுறது பார்த்தீங்கன்னா 3:56 தான் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம வந்து பங்களாதேஷ் டைம் காமிக்குது இப்போ, 1/2 hour எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த வில்லேஜ் நேம் பார்த்தீங்கன்னா காக்கின்ட்டு, இந்தியா பங்களாதேஷ் பார்டர் இது. அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. அது கூட எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் போகிற ட்ராக்காக கூட இருக்கலாம் இந்தியாவிலேருந்து. என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. இதோ பாருங்க, இதுதான் அந்த ரயில்வே ட்ராக். বর্ডার লাইন একদিনই শুধু এপারে ওপারে লোক একসাথে হয় দুর্গাপুর. ஸோ அந்த ரிவரில் ஒரு லைனு போகுதுல்ல, அது வந்து தான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பங்களாதேஷ், இந்த சைடு வந்து இந்தியா. அந்த ரிவரில் லைன் போகிறது. ஸோ அதான் அவ்வளோ பெரிய நதி. ஆனால் வர என்ட்ரன்ஸ் தப்பு முடிஞ்சு போய் திருப்பி முன்னாடி போயிட்டு விட்டுனே ஓகே அப்படி போய் திருப்பி अगर Nilanjana is on the floor, you also take log. So today we are like which is sightseeing Nilanjana बोलते हैं பாருங்க. मैंग्रोव तो याद है ना, मैंग्रोव அதான் அந்த பார்டர் லைனு. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பங்களாதேஷ். ஸோ கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம வண்டியை அங்கே போட்டு பக்கத்து இது போட்டிருக்கு டாக்கி டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்ட்டு. ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே பங்களாதேஷை பார்ப்போம். ஸோ பாருங்க, அதுதான் வந்து பங்களாதேஷு. क्या नेम भाई? इच्छामती कितना
ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது, இந்தியா பங்களாதேஷ். ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று நம்ம வந்து ஸோ இங்கே போட்லேயும் போகலாம், ஆனால் அந்த சைட் போக மாட்டாங்க, சும்மா இங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ நிறைய அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கனால நம்ம போக முடியாது இந்தியாவிலேருந்து. ஃபஸ்ட்டுலாம் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் நிறைய பிரச்சனை போகிறனால நம்ம இது பண்ண முடியல. மற்றபடி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடிலாம் போக முடிஞ்சுது, இப்போ பெருசாக போக முடியல. ஸோ பாருங்க போட்டு ஆள் இருந்தால் அங்கே பங்களாதேஷ் ஆளுங்களுக்கு ஆய் சொல்லலாம், பட் யாரும் இல்லை. ஸோ வாங்க அப்படியே போட்டில் போவோம். ஸோ அங்கே தான் டிக்கெட் பாயிண்ட்டு. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போவோம். அங்கே சும்மா ஒரு ரவுண்டு போவோம். அந்த சைட் போக முடியாது, இந்த சைட்லேயே போவாங்க. நடுவில் பார்டர் இருக்கனால போக முடியாது, இன்டர்நேஷ்னல் பார்டர். 10 பேர் வந்தால் தான் இது பண்ணுவாங்களாம். அப்போனா ஒரு ஆளுக்கு 50 ரூபா அந்த மாதிரி போல். அப்படி இல்லை நம்மளுக்கு ஓன் போட் வேணும்னா 1000 ரூபா ஒரு ஓன் போட்டுக்கு. 5 பேர் வரைக்கும் போகலாம். நல்லா ஸ்பீடாக தாங்க போகுது ரிவர். ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா இது நம்ம பார்க்குற 3ஆவது இன்டர்நேஷ்னல் பார்டரு. சைனா, பூட்டான் உள்ளே போயிட்டோம். அடுத்து இது பங்களாதேஷ். ஸோ 3ஆவது. ஸோ 1000 ரூபா சொல்லியிருந்தேன்ல ஒரு போட்டுக்கு, அதை வந்து இப்போ 800 ரூபாய்க்கு பேசி முடிச்சாச்சு. தமிழ்நாடு. ஒரே நிமிஷம் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த முன்னாடி ஒரு கிளிப்பிங் 3 வாட்டி போட்டிருப்போம்ல, அந்த கேரளாவான்னு கேட்கும்போது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிப்போம். அதை பற்றி சொல்கிறது தான். ஸோ இது வந்து நான் இந்த ட்ரிப்பில் நார்த் ஈஸ்ட் ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம். அது விளாக்லாம் வருது. அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நார்மலாக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து விற்கிறாங்கல்ல, கடை வச்சு விற்கிறவங்க, இல்லை ட்ராவல்ஸ் மூலிமா, இல்லை ஆட்டோக்காரங்க, கேப்காரங்க, அவங்களாம் கூட எப்படி இந்த மாதிரி கேரளாவான்னு தான் கேட்குறாங்க. நிறைய வாட்டி நான் 10-15 வாட்டி இந்த ட்ரிப்லேயே கேட்டாங்க. அது ரொம்ப எனக்கு இதுவாயிடுச்சு. அதனால தான் நம்ம தமிழ் மக்கள் வந்து கம்மியாக ட்ராவல் பண்ணுறோம் போல. ஸோ நம்மளை வந்து யாருனாலையும் ரெக்கக்னைஸே பண்ண முடியல. கேரளாக்காரங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க போல. ஸோ அதனால அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சவுத்துனாலே அவங்களுக்கு ஞாபகம் வர்றது மொத்தம் 5 ஸ்டேட் இருக்கு. தெலுங்கானா, ஆந்திரா, அதெல்லாம் கூட கணக்கு எடுக்கல. தமிழ்நாடுலாம் ஒன்லி கேரளா தான் அவங்களுக்கு கண்ணில் தெரியுது. வெஸ்ட் சைடு குஜராத், ராஜஸ்தான் போனாலும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க, கேரளாவான்ட்டு. நார்த் சைடில் மோஸ்ட் இது காஷ்மீருக்கு போனோம். அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட கேட்டாங்க. நம்ம ஒரு 3 months முன்னாடி போனேன், விளாக்லாம் நல்லது. இப்போ நார்த் ஈஸ்ட்லேயும் சரி இதே தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாசிட்டிவாகவும் சொல்ல, நெகட்டிவாகவும் சொல்ல. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ போவோம். ஸ்கேனர் அனுப்புறது அப்படியே போட்டில் போ. ஸோ பாருங்க, இதான் அந்த டிக்கெட்டு. 800 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 1000 ரூபா சொன்னதை பாருங்க. நம்ம சைடில் போகிற போட் எல்லாமே வந்து இந்தியா கொடியோட தான் போகுது பாருங்க. நல்லா ஸ்பீடாக தாங்க போகுது தண்ணி, நல்லா ஸ்பீடு. தண்ணி தான் ஒரு மாதிரி இருக்காண்ணா.